ஏன்னா இந்த விஜய் ஊழலை எதிர்க்கிறான், லஞ்சத்தை எதிர்க்கிறான், மக்களோட மக்களா நிக்கிறான். அந்த மக்கள் அவன் கூட நிக்கிறாங்க. அந்த காண்டு நீங்க எப்படி வேணா எதிர்த்துக்கங்க. ஆனா போட்டி ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவில் உள்ளதான். ஒண்ணு இன்னொன்னு. நாம ஏதாவது பேசினா வாண்டடா சில பேர் வந்து வண்டியில ஏறி உட்காந்துக்கிறாங்க. ஆமா, வாண்டடா சில பேர் வண்டியில ஏறி உட்காந்துக்கிட்டு குரல் கொடுக்குறாங்க. சீரியஸா ஒரு போட்டி நடந்துகிட்டு இருக்கும் போது இங்க காமெடிக்கெல்லாம் இடம் இல்லை பாஸ். அது நீங்கள் அரசியல் படுத்தப்படாதவங்களை அவங்க வந்து ரசிகர்கள் கூட்டம் தானே. நானும் வந்து 1995 பூவே உனக்காக திரைப்படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து அந்த படத்தை பார்த்ததுலேருந்து நானும் விஜய்க்கு ரசிகர் தான். அந்த விஜய்ங்கிற அந்த நடிகருக்கு ரசிகர் தான். ஆனால் நான் வாக்கு செலுத்தும் அவரை வந்து தலைவனாக ஏற்கக்கூடிய அளவிற்கு நான் தற்குறி இல்லை. பூவே உனக்காக திரைப்படம் பார்த்து எனக்கு அப்போல்லாம் ஒரு 15-16 வயசு இருக்கும், ஒரு டீனேஜ் பருவம். அந்த காலத்தில் நமக்கு அவர் வந்து ஒரு ஹீரோவாக தான் இருந்தார். ஆனால் இன்றைக்கி நாம் வந்து அவரை அரசியலில் அவர் வந்து ஹீரோவாக நான் அவர் நினைக்கல. எங்களுக்கு அரசியல் ஹீரோ, அரசியல் தலைவர், அரசியல் லீடர், பொலிட்டிக்கல் லீடர் அப்படின்னா அது எங்களுக்கு சீமான் தான். ஏன்னா சீமானை தவிர இங்கே ஒரு நல்ல சிந்தனை கொண்ட தத்துவமார்த்த கொள்கைகள் கொண்ட ஒரு தலைவன் இங்கே இருக்க போகிறது இல்லை. அப்படி இன்னும் 100 ஆண்டுகள் கழித்தாலும் அப்படி இருக்க போகிறது இல்லை. எங்கள் தாத்தா காமராஜருக்கு பின்பு மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவராக, எளிமையின் மகனாக நாங்கள் வந்து சீமானை தான் பார்க்குறோம். கிரீஸ் தடவுனாங்கன்னா அவன் ஏறி குதிப்பான். அவனுக்கு என்ன அறிவு இருக்குது, அவன் எதை சொன்னாலும் கை தட்டுவான். அவர் பிளாஷ்ன்னு சொன்னாலும் கை தட்டுவான். அவன் இப்போ டவுன்னு சொன்னாலும் கை தட்டுவான். என்ன சொன்னாலும் கை தட்டுவான். அவனுக்கு என்ன அரசியல் இருக்குது? அவனுக்கு அரசியல் அப்படிங்கிறதே கிடையாது. அந்த டிவிங்கிற கட்சிக்காரனுக்கு அரசியல் அறிவு அப்படிங்கிறது கிடையாது. நாம் அவர்களை திட்டியும் பிரயோஜனம் இல்லை. அவர்கள் அரசியல் படுத்தப்பட வேண்டும். அவர்களுக்கு அரசியல் தெரிய வேணும். அப்படி தான் நாம் வந்து அவர்களை பாவமாக தான் பார்க்குறோம். அவங்கள வந்து நம்ம திட்டவோ நக்கல் செய்யவோ எள்ளி நகையாடவோ இல்லை. அவர்களை ஒரு பாவமாக பார்க்குறோம். இப்படியெல்லாம் தமிழ் இனத்தின் இளைஞர்கள் வந்து போகிறாங்களே அப்படின்னு நினச்சி ஒரு பாவமாக தான் பார்க்குறோம். அதை வழக்கமான ஒரு திராவிட கட்சியின் தோன்றல் தான் அது. நீங்கள் மேடையில் பாருங்கள், புஷி ஆனந்த் இருக்கிறாரு, ஆதவ அர்ஜுன் இருக்கிறாரு. இவங்களுக்கு தமிழில் வாயிலிருந்து வரமாட்டுக்கு விஜய் அப்படின்னு சொல்வதற்கே அவங்களுக்கு என்ன கூச்சப்படுறான். எங்கள் தலைவர் விஜய் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கான், எங்கள் தளபதி அப்படிங்கிறான். விஜய் அப்படின்னு அவர் ஒரு வார்த்தையவே, ஒரு தலைவனின் வார்த்தையவே உச்சரிக்க மாட்டான்னா இவனுடைய அரசியல் எப்படி இருக்கும்? நீங்கள் அதை நம்ம பார்க்கணும். இது இன்னொரு திராவிட மேடை தான். இப்போ ஸ்டாலினை வந்து ஸ்டாலின் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எடப்பாடியாரை இப்போ பழனிசாமி வந்து பழனிசாமி அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க, மேடையில் சொல்ல மாட்டான். அதே மாதிரி தானே அதோட வழித்தோன்றல் தான் இது. எப்படி திமுகவை எதிர்த்து கட்சி ஆரம்பித்த வைகோ திமுகவிடம் சரணாகதி அடைஞ்சாரோ, எப்படி திமுகவை எதிர்த்து கட்சி ஆரம்பித்த தேமுதிக இன்று திமுகவிடம் சரணாகதி அடைந்திருக்கிறதோ, எப்படி திமுகவை எதிர்த்து கட்சி ஆரம்பித்த விசிக திமுகவின் ஒட்டுண்ணிகளில் ஒன்றாக இருக்குதோ, எப்படி திமுகவை எதிர்த்து கட்சி ஆரம்பித்த மக்கள் நீதி மையம், கமலஹாசனின் மக்கள் நீதி மையம் இன்று அறிவாலய வாசலில் படுத்து கிடக்குதோ, அதே போல் ஒரு நாள் இந்த விஜய்ங்கிற கட்சியும் அறிவாலயத்து வாசலில் போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பாரு, எனக்கும் ஒரு சீட்டு கொடு அப்படின்னு சொல்லி. இது நடக்கலைன்னா பாருங்க. அந்த அவங்க கூட போய் ஒன்றுமில்ல ஜெகண்டா, அது ஒரு கோமாளி கூட்டம், கையை கடிச்சிட்டு அடக்கும், போலீஸ்காரனை கல்ல உண்டு எரியும். அதில் நம்ம பாருங்க, காவல்துறை அப்படி பொண்ணம் போல பூவம் போல உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு எந்த வேலையும் இருக்காது. ஏன்னா மக்கள் இராணுவ அண்ணன் சீமான் கட்டமைச்சு வச்சிருக்கிறது. அதனால அவங்க வருவாங்க, உட்காருவாங்க, மாநாடு முடியும், நாற்காலியை தூக்கி போட்டு அப்படி அடுக்கி வச்சுட்டு போவாங்க. இது வந்து அண்ணன் ஒரு இராணுவ கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்கிறாரு. அந்த தற்கொலைகள் கூட்டத்துக்கு விசில் அடிக்க தெரியும், தியேட்டருக்கு போனால் படம் வந்துச்சு. அதை தவிர்த்து ஒன்று தெரியாது, டிவிக்கேன்னு கற்று தெரியும். அவங்களையும் நம்மளையும் கம்பேர் பண்ணுறது வந்து வானத்துக்கும் மடுவுக்கும் முடிச்சு போடுறதம்மா கதை. அதனால் கிறிஸ் தடவை குரூப் நம்ம குரூப் கிடையாது. ஆனால் சீமான் அவர்கள் எப்படி பின் ஸ்டாப் சைலண்ட், ஒரு ஹெட் மாஸ்டராக கண்டா பிள்ளைங்க எப்படி அமைதியாக இருப்பாங்களோ அந்த மாதிரி நாளைக்கு கூட்டத்தை நம்ம மக்கள் எப்படி கண்டுகளிச்சிட்டு போகிறாங்க. எல்லா கட்சிகளுமே நீங்கள் முன்னாதாரமாக எடுத்துக்கலாம், இப்படி தான் கூட்டம் நடத்தணுமா அப்படின்ட்டு. அண்டாவுக்கும் பிரியாணிக்கும் சண்டை போடுற கூட்டம் கிடையாது, வாழமோட பிக்கிற கூட்டமும் கிடையாது, கிரீஸை தடை விட வேண்டிய அவசியமும் கிடையாது. அண்ணன் சீமான் அவர்களே இறங்கி வந்தாலும் நம்ம உறவுகள் அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட எந்த தொந்தரவும் பண்ணாமல் போகிற அளவுக்கு அண்ணன் ஒரு நேர்மையான ஒரு கூட்டத்தை உருவாக்கிடுது. அண்ணையும் பயப்பட போகிறாரு. 2009 ஈழ போரிலே அண்ணன் அவர்கள் அவ்வளோ துப்பாக்கிகளை தாண்டி எங்கள் பிரபாகரனுக்காண்டி விடுதலை புலிகளுக்கு அண்ணன் சீமான் அங்கே போய் இருந்துட்டு வந்தாங்க. இந்த இவனுக்கு பயந்துக்கிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் கூட்டத்தை கூட்டணுமா?
200 கோடி ரூபா அவனை சொல்கிற காரணம் 200 கோடி ரூபா விட்டுட்டு எங்களுக்காண்டி நடிக்கிற விட்டுட்டு வராரு விஜய் அவர்கள். அதனால நாங்கள் ஒரு பின்னாடி போகிறோன்னு சொல்லி இந்த கூட்டத்தை நம்ம கவனிச்சிட்டு இருக்கோம். என் புருஷனோட விஜய் தான் பிடிக்குன்னு சொல்கிற அந்த பொம்பளையும் பார்த்துருப்போம். வயிற்றுல என் பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் விஜய் பார்க்க ஓடனேன்னு சொல்லுற கூட்டமும் இருக்கும். இந்த கூட்டத்துக்கு கூட போய் அண்ணன் சீமானவர் அந்த கூட்டம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ட்டு அண்ணன் சீமானவர்கள் நீ 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வரியா, அவர் எங்களுக்காண்டி 200க்கு மேலே வழக்குகளை வாங்கி எங்களுக்கால காலத்தில் நிற்கிறாரு. அவரை நாங்கள் எப்படி விட்டுட்டு போவோம்? அவருக்கு போட்டியாக நாங்கள் இந்த கூட்டத்தை எடுக்கணும்னு நினைக்கிறது அவசியமே கிடையாது. காமராஜர் ஐயாவும் இதேமாரி தான் மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போது எம்ஜிஆரை பார்க்க கூட்டம் வந்துச்சு. இன்றைக்கி காமராஜர் ஐயாவை நம்ம மனசில் எந்த இடத்துல வச்சுட்டு இருக்கோம், எம்ஜிஆர் எந்த இடத்துல வச்சுட்டு இருக்கோங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் நாங்கள் காமராஜர் மாதிரி ஒரு ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு அண்ணன் சீமான் சொல்கிறாரு. அவர் நான் எம்ஜிஆர் மாதிரி ஆட்சி, அந்த ஆட்சி தேவையில்லை, மக்கள் யாருமே கேட்கல. கலைஞர் பிள்ளையே நாங்கள் காமராஜர் ஆட்சியை கொடுக்கோம் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு காமராஜர் ஆட்சியை எங்கள் அண்ணன் தரதை காத்துட்டு இருக்காரு. இந்த எம்ஜிஆர் ஆட்சி எங்களுக்கு தேவையில்லை, இந்த கருணாநிதி ஆட்சியும் தேவையில்லை, ஜெயலலிதா ஆட்சியும் தேவையில்லை, யார் ஆட்சியும் தேவையில்லை. தமிழர்களுக்கான அரசியல் ஆட்சியை தாத்தாவுக்கும் பேரனுக்குமான போட்டி அதை எங்கள் அண்ணன் சீமான் தருவார். அதனால் நாங்கள் அவரை போட்டியாக எடுத்துக்கல, விஜய் அவர்களை போட்டியாக எடுத்துக்கல. மீடியா சப்போர்ட் இருக்குது. இப்போ நீங்கள் அதை கேள்வியாக கேட்குறதுனால விஜய் தமிழில் வச்சா நிறைய பேர் பார்ப்பாங்கங்கிறதுக்கு வேணால் அவரை பற்றி விஜய் பிறப்பிட்டார், விஜய் குளித்தார், விஜய் கழுவுனார், அது வேணால் நம்ம வச்சுக்கலாம். அதை வியூஸுக்கு வேணால் வச்சுக்கலாம், ஓட்டலாம். சன்னி லியோன் வந்தாலும் கூட்டம் கூடும், நயன்தாரா வந்தாலும் கூட்டம் கூடும். படத்தில் நடிச்சிட்டாருங்கிறதுக்காண்டியே முதலமைச்சர் ஆக்கி விடணும்னா அடுத்து சிவகார்த்திகேயன் கிளம்பி வருவார், அடுத்து பிரதீப் ரங்கநாதன் கிளம்பி வருவார். ஓட்டு போடுவீலாம் என் மக்கள்கிட்ட நான் கேட்குறேன், மக்கள்கிட்ட ஓட்டு கேட்குறேன். இப்போ விஜய் நீங்கள் முதலமைச்சர் ஆக்கிட்டீங்க, அடுத்து யார் உங்களுக்காண்டி போராடுறதுக்கு முன்னேறுவா? சிவகார்த்திகேயன் நானும் நல்ல படம் நடிச்சிட்டேன்பா உங்களுக்காண்டி, உங்களுக்கு சேவை செய்யணுன்ட்டு கிளம்பி கட்சி ஆரம்பிப்பாரா மாட்டாரா விஜய் முதலமைச்சர் ஆனால்? பிரதீப் ரங்கநாதன் முதலமைச்சர் ஆவாரா மாட்டார்? அப்போ மக்கள் எல்லாருக்கும் இன்னொரு தவறான வழிகாட்டுதலை நம்ம மக்களே உருவாக்கி கொடுத்த மாதிரி ஆயிரும். எம்ஜிஆர் இருந்த காலகட்டம் வேறு, இப்போ விஜய் இருக்கிற காலகட்டம் வேறு. எம்ஜிஆரையும் விஜயை நீங்கள் முடிச்சு போட வேண்டிய அவசியம் இல்லை. என் மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. எவன் மக்களுக்காக களத்தில் நிற்கிறான், எவன் எந்த இடத்துல நிற்கிறான்ட்டு. 41 பேர் செத்தனைக்கு கூட உங்களுக்காக நிற்காதவன் உங்களுக்காண்டி அடுத்து நிற்பாங்கிறத எந்த வகையில் நம்புறீங்கிறது என் மக்கள் அந்தளவுக்கு முட்டாப்பைய மக்கள் கிடையாது. அதனால் இந்த திராவிட போதையும், திரை போதையும், மது போதையும், மாது எல்லாத்தையும் ஒரு தூய தேசிய அரசியலை உருவாக்கி வச்சுருக்காரு எங்கள் அண்ணன். அதுக்கான கூட்டம் தான் இந்த தமிழகத்தில் களத்தில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணோம். அதை நாளைக்கு நீங்கள் பார்ப்பீங்க. உலக வரலாற்றிலேயே இப்படி ஒரு தேர்தல் பரப்புரை இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காதுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா வல்லரசு நாடுகள் எப்படி சீமானனுடைய கனவு, அந்த கனவு என்பது இப்போ அமெரிக்கா போன்ற தேசங்களில் எப்படி வாக்கு நடக்குதோ அது மாதிரி நம்ம மக்களும் மாறணும் அப்படின்னு கூட்டங்கள்லையும் பார்த்ததில்ல. மக்களும் இப்படி தன்னெழுச்சியாக, அதாவது காசு பணம் கோட்ரு பிரியாணிக்கு எதுக்குமே ஆசை இல்லாமல், இப்போ திமுக போன்ற கூட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கோட்ரு வச்சுருக்கணும், இல்லைனா தண்ணி பாட்டில் வச்சுருக்கணும், அவங்களே காட்டுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிஸ்கட் வச்சுருக்கணும், நம்ம மாஷா வச்சுருக்காரு, பிஸ்கட் வச்சுருக்காருன்னு எடுத்து காட்டுவாங்க. அது ஒரு அருவருப்பான அரசியலாக இருக்குது. இது கூட வாங்கிறதுக்கு வக்கற்ற நிலையில் தான் திமுகவினர் அவங்களுக்கு கொடுத்து கூட்டத்தை கூட்டுவாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி கூட்டம் அப்படி அல்ல. நீங்கள் இந்த பிரம்மாண்டத்தையே நம்ம பார்த்துக்கலாம், அந்த அளவுக்கு இருக்குது. இது தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு மாநாடாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் பார்க்கலையா? அங்கே பாருங்கள், தமிழ் தலைவர்கள். நீங்கள் இங்கே பாருங்கள், இங்கேருந்து பாருங்கள், இங்கே சுற்றி பாருங்கள், எண்ணற்ற தமிழ் தலைவர்கள். இதை நீங்கள் திராவிட மேடைகள்லாம் பார்க்க முடியாது. நீங்கள் வீரப்பனார் எங்களுடைய வனக்காவலர் அவரெல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க, நமக்கு சொல்லி தந்திருக்காங்க, மாயாவி வீரப்பன், சந்தன கடத்தல் வீரப்பன்னு சொல்லி தந்தாங்க. அவரெல்லாம் எங்களுக்கு ஹீரோ. இதுதான் மாற்று சிந்தனை என்பதே அவர் வனத்தை காத்து நின்ற ஒரு கடவுள். எங்களுக்கு வனத்தை காப்பாற்றினார். யாருக்கிட்ட? இந்த ஆளும் வர்க்கத்திடமிருந்து வனத்தை காப்பாற்றினார். அங்கே இருக்கிற அந்த சந்தன மரங்களை காப்பாற்றினார். இப்போ அதாவது ஒரு பூமி நிலப்பரப்பில் சந்தன மரம்ங்கிறது எங்களுடைய காடுகளில் விளைஞ்ச ஒரு புனித மரம். அந்த புனித மரத்தை காத்து நின்றவர் எங்களுடைய வீரப்பனார். அவரை வீரப்பனை சுட்டு கொண்டுட்டோம்னு கொக்கரிச்சு அந்த அதிரடிப்படையில் இருந்தவங்களுக்கெல்லாம் பரிசு பொருளை அள்ளி கொடுத்துச்சு இந்த அரசாங்கம். ஆனால் இன்னைக்கு அந்த வீரப்பன் அப்படிங்கிறவர் எங்கள் வனக்காவலர் அப்படின்னு ஒரு புதிய மாற்று சிந்தனையோடு அரசியல் செஞ்சாங்க. பாருங்கள், எங்கள் தலைவர்களை பாருங்கள். நீங்கள் எங்கே பார்த்தாலும் எங்கள் மண்ணுக்காக, எங்கள் மொழிக்காக நின்ற தலைவர்களை தான் நீங்கள் பார்க்க முடியும். முத்துராமலிங்க தேவரை ஒரு சாதிய தலைவராக குறிப்பிட்டிருக்கிட்டு இருந்தாங்க இவ்வளோ காலமும். அவர் எங்கள் தாத்தான்னு சொல்லித்தந்தது எங்கள் அண்ணன் சீமான் தான். ஏன் ஒரு கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாடி 2009க்கு முன்னாடி நானே அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், அவர் ஒரு சாதிய தலைவரோ அப்படின்னு சொல்லி. அவர் எங்கள் தேசத்தின் ஒரு பொன்
ஒரு தங்கம், அவர் பசும்பொன் அப்படிங்கிறத சொல்லி தந்தவர் எங்கள் அண்ணன் சீமான். இப்படி நீங்கள் ஒவ்வொரு தலைவர்களையும் நீங்கள் பார்க்கலாம். இதுதான் ஒரு மாற்று சிந்தனை அப்படிங்கிறது. தீரன் சின்னமலையாக இருக்கட்டும், இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லா தலைவர்களையும் நீங்கள் பார்க்கலாம். இதுதான் இந்த மாநாட்டின் சிறப்பு. இந்த வரலாற்றை இந்த மக்களுக்கு சொல்லுகிறது தான் இந்த மாநாட்டோட சிறப்பு. புரியல. தாவேக்கா தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த தீய ஆட்சி முறை ஒழிய தூய ஆட்சி முறை மலர அண்ணன் சீமான் அவர்களால் முன்னெடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு தமிழர் இன்னெழுச்சி மாநாடுனா அதுதான். மற்றவங்க எல்லாரும் பேருக்கு புரட்சின்னு பின்னாடி போட்டுருவாங்க. உண்மையான புரட்சி என்னங்கிறத நாளைக்கு மக்கள் சந்திப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மக்கள் தூக்கி சுமக்கிற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு அரசியல் அதிகாரம் மட்டும்தான். இத்தனை ஆண்டுகாலம் நம்ம நம்மளுடைய அதிகாரத்தை நம்மளுடைய எதிரிகள்கிட்டே கொடுத்துட்டு நம்மளுக்கான நியாயம் கிடைக்க நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை அடிக்கு பயந்து மிளகாப்பொடியை தின்ன கதையாகவும் மிளகாப்பொடிக்கு பயந்து சாட்டை அடி வாங்கின கதையாகவும் மாறி மாறி அனுபவிச்சிட்டோம். ஒரே ஒரு முறை எங்கள் அண்ணன் சீமானுக்கு காசு வாங்காமல் மக்கள் ஓட்டு போட்டிங்கன்னா உண்மையிலே தமிழர்களுக்கான ஒரு விடிவு காலம் ஏற்படும் அப்படிங்கிறதுக்கான தான் இந்த மாநாடு. இந்த மாநாடு உண்மையிலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு மாற்று புரட்சி, அரசியல் புரட்சின்னு தான் சொல்லணும். மற்றவங்கள மாதிரி கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் கூடுற கூட்டம் கிடையாது. இது மக்களுக்கான தமிழ் தேசிய இன எழுச்சி மாநாடு ஒன்று நடக்கும். வெற்றிகரமாக நடந்து முடிக்கும். பாருங்கள். அதான் சொல்லுதோம்ல, மக்களுக்கு உண்மையாக இருக்கிற தலைவர்கள் இங்கே நம்ம அவங்க நம்பிக்கைக்கு அவர் கூட்டணியை உருவாக்கிடுதாங்க. நீ கூட்டணிக்கு போனோம்னா எதுக்கு தனி கட்சி ஆரம்பிச்ச? நீ அவங்க கூட போய் அவங்க கட்சியில் சேர்ந்துக்கலாமா அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னார். இப்போ திமுக தலைமையில் ஒரு கூட்டம், அந்த அதிமுக தலைமையில் ஒரு கூட்டம் இருக்குது. அண்ணன் சீமான் அவர்கள் நான் மக்களை நம்பி தான் இருக்கிறேன் அப்படின்னு. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இப்போ திமுகவில் சேர்ந்துருக்காங்க. விஜயகாந்த் ஆன்மா மன்னிக்குமா? அவங்க தொண்டர்களே இப்போ நிறையா பேர் நான் வெளியில் வரேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால் அவங்க கட்சி அவங்களுக்கு என்ன லாபம்? மக்களுக்கான சேவை அரசியல் இங்கே இல்லை. அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான் நான் என் மக்களை நம்புகிறேன், என் மக்களுக்காக நிற்கேன், இந்த கூட்டணி ஆட்சிகள் எனக்கு தேவையில்லை. அந்த கூட்டணி கட்சி அவங்க கூட்டணி கட்சியிலேருந்து சாதித்தது என்ன? அவங்களுக்கான இப்போ திருமாவளவனையா இருக்கார், 2 சீட்டுக்கு 2 பிளாஸ்டிக் சேருக்கும் கடந்துக்கிட்டு அவர் பட்டியலின மக்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை இன்னைக்கு வரைக்கும் அந்த கூட்டணி கட்சியிலேருந்து வாங்கி செலுத்த முடிஞ்சுதா? நான் தனிச்சு நின்று என் உயரத்தை காமிச்சிட்டு போகிறேன். கூட்டணியில் அடுத்தவன் தோல் மேலே ஏறி நின்று நான் அப்படி உயரத்தை காமிக்கணும்னு அவசியம் கிடையாது. எங்கள் அண்ணன் சீமான் சொல்லிட்டாரு. எங்கள் அண்ணனுக்கு உறுதுணையாக நாங்கள் இருக்கோம். எங்களை மாதிரி என் பிள்ளைகள் நிறையா இருக்கிறாங்க. கூட்டணி கட்சிகளில் என்னென்ன செஞ்சுருக்காங்கிறத மக்கள் காலத்தில் அனுபவிச்சாங்க. கூட்டணிக்கு போனவன் கட்சி என்ன ஆயிருக்குங்கிறதே மக்களுக்கு நேரில் பார்த்துருக்காங்க. விஜயகாந்த் ஐயாவோட எழுச்சி எங்கே இருந்தது, வீழ்ச்சி எங்கே இருந்ததுங்கிறது மக்களுக்கு தெரியும். திருமாவளவன் ஐயா இன்னைக்கு கூட்டணி கட்சியிலேருந்து அவர் கட்சி காணாமல் போனதுங்கிறது மக்களுக்கு தெரியும். தனிச்சு நின்று உயரத்தை காமிக்கக்கூடிய ஒரே இடத்துல இருக்கிறது அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான். தனிச்சு நின்று 2024 இந்த களத்துக்கும் தேர்தலுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு கட்சி 36 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்குன்னா எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள். அது தனிச்சு நின்று அந்த நம்பிக்கையை மக்கள்கிட்ட வாங்கியிருக்கிறாரு. திமுக இன்னைக்கு தனிச்சு நின்று செவிக்க முடியுமா? காசு கொடுக்காம செவிக்க முடியுமா? கூட்டணிங்கிறது ஒரு பூச்சாண்டி தான். அந்த கூட்டணி பூச்சாண்டிக்கெலாம் நாங்கள் பயப்படாத ஆளும் கிடையாது. இந்த கூட்டத்தை பார்த்து பயப்படாத ஆளும் கிடையாது. எங்ககிட்ட இருக்க கொள்கைக்கு முன்னாடி எவனும் எதிர் நிற்க முடியாது. அது நடிகனாக இருந்தாலும் சரி, 50 வருஷம் இது கண்ட கட்சியாக இருந்தாலும் சரி, எங்கள் கொள்கை தான் எங்களுக்கு தோணை. அந்த கொள்கையை எங்கள் மக்கள் தேடி வருவாங்க. அது அண்ணன் சீமான் சொல்லுவார்ல, உண்மை நேர்மை எங்கே இருக்கோ அங்கே மக்கள் தானாக தேடி வருவாங்க. அந்த கூட்டத்தை நாளைக்கு தேடி வர கூட்டத்தை நீங்கள் பாருங்கள் 26ல். அது எவ்வளோ பெரிய எழுச்சியாக இருக்குங்கிறதையும் பாருங்கள். இந்த திராவிட கட்சிகளுக்கும் தேசிய கட்சிகளுக்கும் இந்த அரசியல் சினிமா பைத்தியமாக சுற்றிட்டு இருக்கானுங்களா, அவங்களுக்கு ஒரு சம்மட்டி அடிக்க போகிறது இந்த கூட்டம் தான். இந்த கூட்டத்தை தமிழ்நாடு அரசியல் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கூட்டமாக தான் இருக்கும். இல்லை அவங்க கொள்கையில் எங்கள் கொள்கையில் நாங்கள் நிலைப்பாடோட இருக்கோம். அவங்க வேற கொள்கை இல்லாத மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க. அது வரப்போகிற எலெக்ஷனில் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, யாருக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குது, எல்லாமே வரப்போகிற எலெக்ஷனில் தெரிஞ்சிடும், கண்டிப்பாக தெரிஞ்சிடும். அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் அதை நோக்கி நாங்கள் ஓடவே இல்லை. எங்களோட கொள்கைக்கும் எங்களோட நிலைப்பாட்டுக்கும் ஏற்ற மாதிரியான இதில் நாங்கள் இருக்கோம். மகளிருக்கு 5000 ரூபா போட்டிருக்காங்கன்னா அவங்க ஓட்டு வாங்குறதுக்காக போட்டிருக்காங்க. இவ்வளோ வேற என்ன இதில் பார்வை என்ன இருக்குது? 1000 கொடுக்குறத தடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதிகாரத்தில் இருக்கிறதே அவங்களால தடுக்க முடியாதுல்ல. இப்போ 1000 கூட தடுத்தா 5000 கொடுப்பேன் அப்படின்னா அது என்ன நிலைப்பாடு எனக்கு புரியலை. இப்போ அண்ணன் செந்தமன் சீமான் என்னை வேட்பாளராக அறிவிச்சிருக்காரு, வேட்பாளராக தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்னா பண பின்புலமோ எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் வெறும் கட்சி உறுப்பினராக இருந்தால் என்னைய நேரடியாக ஒரு சட்டமன்ற வேட்பாளராக என்னை அறிமுகப்படுத்தியிருக்காரு. அப்படிங்கும்போது அவரோட நிலைப்பாடும் கட்சியோட நிலைப்பாடும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஒரு 26 வயசு இளைஞனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அவர் நினச்சிருக்காரு முதல்ல. அதுவே அது மிகப்பெரிய ஐடியாலஜி. அவரோட ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு புரிஞ்சிடும் அது எந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாடு நேசிக்கிறாரு அப்படின்னா இளைஞர்கள் நேசிக்கிறாங்கன்றது நமக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? இதனால நான் என்ன சொல்கிறேன்னா, மற்ற மாற்று கட்சிகள் இல்லாத அளவுக்கு அண்ணன் எவ்வளோ அளவுக்கு துணிச்சலாகவும் தனித்துவமாக இருக்கார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதோட
அதனால வரப்போற இளைஞர்கள் எங்களுக்காக வாய்ப்பு கொடுத்தனால வரப்போற இளைஞர்களும் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தரணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது அனுபவமற்ற அரசியல்வாதிகள் அது மாதிரி பேசலாம். அனுபவப்பட்ட அரசியல்வாதிகள் அது மாதிரி பேசலாம். சமத்துவமான ஒரு சமூகம் இங்கே இருக்கும்போது எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணுங்கிறத அண்ணன் நினைச்சிருக்காருல்ல, அதுதான் அவரோட நிலைப்பாடு. அதை வந்து யார் வேணா எப்படி வேணா பேசலாம். அது கருத்தை எதிர்கொள்வதற்கு நமக்கு நேரம் கிடையாது. நம்ம தேர்தல் வேலையை மட்டும் பார்ப்போம்.